உள்ளிட்ட பால் பொருட்களின் விலை குறைக்கப்படுவதாக ஆவின் பால் நிறுவனம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். ஜிஎஸ்டி சீர்திருத்தம் காரணமாக இந்த விலை குறைப்பு செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், விலை எவ்வளவு குறைக்கப்பட்டுள்ளது? அபிநயா, குறிப்பாக இன்று நாடு முழுவதும் ஜிஎஸ்டியினுடைய அந்த டபுள் ஸ்லாப் என்று சொல்லக்கூடிய இரட்டை வரி விதிப்பு மட்டுமே தற்போது அமல் இருக்கக்கூடிய நிலையில தற்போது ஆவினுடைய பொருட்கள் மூலியமாக மதிப்பு கூட்டப்பட்டிருக்கக்கூடிய நெய், பன்னீர் போன்ற பொருட்களுடைய விலையை தற்போது ஜிஎஸ்டி ஆனது குறைக்கப்பட்டிருப்பதாக ஆவின் நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக 120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட 200 கிராம் பன்னீர் தற்போது 110 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் என்றும், அதே போல 300 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட 500 கிராம் பன்னீர் தற்போது 275 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல பெரும்பாலான மக்கள் பயன்படுத்தக்கூடிய நெய்யினுடைய விலையும் தற்போது 690 ரூபாயிலிருந்து 650 ரூபாயாக விலை குறைக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட ஆவின் பொருட்கள் தற்போது ஐஸ்கிரீம், அதே போல பால் பவுடர், இது போன்ற பல பொருட்கள் தற்போது இருக்கக்கூடிய நிலையில தற்போது பல பொருட்களுடைய விலையும் தற்போது ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 12%, 5% என்று 2 விதமான அந்த ஜிஎஸ்டி என்பது தற்போது போடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில ஒவ்வொரு பொருட்களுக்கு ஏற்றாற் போல இந்த இரட்டை ஸ்லாப் முறையில தற்போது இந்த வரியானது குறைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே பால் பொருள்களுக்கு, குறிப்பாக நாம் பெறக்கூடிய பாக்கெட் பால்களுக்கு ஜிஎஸ்டி என்பது இல்லை என்பதன் காரணமாக பாலுக்கு இந்த ஜிஎஸ்டி என்பது பொருந்தாது. ஆனால் பால் மூலமாக கிடைக்கக்கூடிய நெய், அதே போல ஸ்வீட் போன்ற பல விதமான பொருட்களுக்கு தற்போது இந்த ஜிஎஸ்டி என்பது குறைக்கப்பட்டு விற்பனை செய்யப்படும் என்று தற்போது ஆவின் நிர்வாகம் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அபிநயா, வேல்முருகன், இப்போ இந்த குறைக்கப்பட்ட விலையோடு அந்த பொருட்கள் விற்பனை எப்போதிலிருந்து அந்த ஆவின் விற்பனை நிலையங்கள்ல தொடங்கும்? அதிகாரப்பூர்வமான அது குறித்தான தகவல்கள் தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இது குறித்தான அந்த அனைத்து அலுவலகத்திற்கும் சர்க்குலர் என்பது அனுப்பப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே உடனடியாக இது அமலுக்கு வருவதாகவே நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் தற்போது எல்லாம் அந்த பில்லிலுமே அந்த ஜிஎஸ்டியினுடைய விலை குறைக்கப்பட்டு விற்பனை செய்யப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அது உடனடியாக அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அபிநயா, விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.